கைஸ் குட் மார்னிங். ஸோ நாங்கள் ஊட்டிக்கு வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம் புக் பண்ணிட்டோம், மற்ற எல்லா விஷயங்களும் ப்ராப்பராக பண்ணி வச்சுட்டோம். எங்கள் இ பாஸ் எடுக்கிறத பற்றி எங்களுக்கு ஐடியா இல்லை. ஸோ எங்களோட ட்ரிப் அட்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக செட் பண்ணியாச்சு, ஒரு பிரச்சனை இல்லைன்னாரு. ஆனால் இ பாஸில் வந்து லாக் பண்ணிட்டு நீங்கள் இ பாஸ் எடுத்து தான் உள்ளே போகணுன்ட்டாங்க. ஸோ நீங்களும் வரணும்னா இ பாஸ் கண்டிப்பாக போட்டு வாங்க. 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரி ஃபீஸ்க்கு. எத்தனை பேர் வரும், எத்தனை பேர் போகிறோம், எந்த வண்டியில் போகிறோம், எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், இது எல்லாமே நீங்கள் அதில் அப்ளை பண்ணணும். ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் ஜாலியாக நீங்கள் போயிடலாம். ஸோ நாங்கள் இ பாஸ் போட்டுட்டோம். இப்போ எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக நாங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கிறோம். நாங்கள் குன்னூரில் வந்துட்டு டாய் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து எங்களுக்கு 1 hour ட்ராவல் ட்ரெயினில். ஸோ ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஹில் ஸ்டேஷனில் எப்படி போக போகுது அப்படின்னு நாங்கள் பார்க்கறதுக்காக புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் தான் வந்து இதெல்லாம் இப்படி போனால் தான் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஜாலியாக ஃபீல் பண்ணுமேன்றதுனால எல்லாரும் டாய் ட்ரெயின் புக் பண்ணிட்டு கீழே நாங்கள் இங்கே வந்து ஒரு டிரைவர் புக் பண்ணியிருந்தோம். டிரைவரை அவரு நம்ம காரை கொண்டு போயிட்டு ஹோட்டல்ல அங்க டிராப் பண்ணிடுவாங்க. ஸோ அதை முடிஞ்சதும் நாம இங்க இருந்து அங்க போயிட்டு காரை பிக்கப் பண்ணி அப்படி நம்ம போய்க்க வேண்டியது. ஸோ இதுதான் எங்களோட இன்னைக்கு டே பிளானு. ஸோ டே 1ல ஊட்டி ரீச் பண்ண போறோம். வித் டாய் ட்ரெயின்ல போக போறோம். அங்க போயிட்டு ரூம் எடுக்க போறோம். ரூம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நாளைக்கு சுத்து பாக்குறது எல்லாமே நாங்க பண்ண போறோம்.